నా వెంకట్, ఇది షీప్ అండ్ கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், నేను வெங்கட்னு, இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். நண்பர்களே, இப்போ நம்ம கூடூர் சந்தையில் இருக்கிறோம். அந்த கூடூர் சந்தை ஆந்திரப்பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் வருது. இது திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் வருதுன்னு சொன்னாலும் கூட நெல்லூருக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த கூடூர் சந்தையில் இப்போ நெல்லூர் ஜுடிப்பி கூடூர் குட்டிகள் இருக்கிற ஏரியாவில் இருக்கிறோம். இந்த குட்டிகள் எந்த அளவுக்கு வந்தது, என்ன ரேட்டு விற்றுது, போன வாரத்துக்கு இந்த வாரத்துக்கு என்ன வித்தியாசன்றது பார்க்கலாம். முதல்ல போன வாரத்துக்கு இந்த வாரத்துக்கும் வித்தியாசம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், போன வாரம் குட்டிகள் இந்நேரத்துக்கு எல்லாமே விற்றுடுச்சு. ஆனால் இந்த வாரம் வந்து குட்டிகள் வந்து நிறைய பேட்சஸ் நிற்கிது. ஆட்கள் இருந்தாலும் கூட இந்த 7 மணி டைமுக்கு இவ்வளோ பேட்சஸ் நிற்கிறது ஒரு 4-5 வாரத்தில் இந்த வாரம் தான். ரேட்டு குறைஞ்சதான்னா ரொம்ப குறைஞ்சதுன்னு சொல்ல முடியாது, மீடியமாக தான் விற்றுட்ருக்குது. அதாவது கிராஜுவலாக வந்து விற்பனை ஆகிட்டுருக்கு. இந்த டைமுக்கு குட்டி விற்காமல் நின்றுடுச்சு, யாரும் வாங்கலை, அப்புறம் வாங்கிறதுக்கு ஆள் இல்லை, குட்டி நிற்கிதுன்னு சொன்னால் ஓரளவுக்கு ரேட்டு குறையும். ஆனால் அப்படி இல்லை, இப்போ குட்டிகள் நிற்கிதே தவிர ஆட்கள் இருக்கிறாங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு ஆட்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆட்கள் வந்து நிறைய இருக்கிறாங்க, வண்டிகள் நிறைய இருக்குது, வாங்க வந்திருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து ரேட்டு அப்படியே இருக்குது. இதுக்கப்புறம் இந்த குட்டிகள் விற்குமா இல்லை நிற்குமான்னு தெரியாது. நின்றுதுன்னா ரேட்டு குறையும். ఫ్రెండ్స్, మనం ఇప్పుడు ఆంధ్రప్రదేశ్ తిరుపతి డిస్ట్రిక్ట్లో ఉంటే గూడూరు సంతలో ఉన్నాము. ఈ గూడూరు సంత ప్రతి శుక్రవారం జరుగుతుంది. ఇప్పుడు గూడూరు సంతలో నెల్లూరు జడిపి గూడూరు పిల్లలు అంటాము వీటిని. గూడూరు పిల్లలు ఉండే ఏరియాలో ఉన్నాం. ఈ పిల్లలు ఈ వారం వచ్చి నిల్చున్నాయి. ఇప్పుడు 7 గంటలకు కూడా పిల్లలు నిల్చున్నాయి. ఒక గత 4 వారాలుగా ఈ మరి నిలవలేదు. ఈ వారం మాత్రం పిల్లలు నిల్చుంటే కూడా జనాలు ఉండరు. జనాలు వచ్చి ఫుల్గా ఉండరు కాబట్టి ఇంకా రేటు తగ్గల, మీడియంగా పోతుంది. గ్రాడ్యువల్గా సేల్స్ అవుతుంది. ఈ వారం మనం లెక్కెత్తుకుంటే మీడియం సైజ్ పిల్లలు ఇప్పుడు మనం చూసేటి ఎంత 15 కిలో యావరేజ్ ఉంటే 15 కిలో 16 కిలో ఉంటే మీడియం సైజ్ పిల్లలు. ఈ మారి పిల్లలు ఒక్కొక్క వారం రావు సరిగా. ఈ వారం వచ్చున్నాయి, మీడియం వచ్చున్నాయి, పెద్దవి వచ్చున్నాయి. కాకపోతే ఇంక్రిమెంట్ ఎట్టుంటుంది అనేది ఇంకొంచెం తర్వాత మనకి సంత తెలుసు. ఇప్పుడు ఎంత మాత్రం వచ్చినాయి, ఏం ధరకి ఏం ధర చెప్తున్నారు అనేది మనం చూస్తాం. நண்பர்களே, எந்த அளவுக்கு வந்திருக்கு, என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்றது பார்க்கலாம். இதை தொடர்ந்து நம்ம ஒங்கோல் குட்டிகளுடைய ரேட்டுமே பார்க்கலாம். ஒங்கோல் குட்டிகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பெரிய சைஸ் குட்டிகள் ஓரளவுக்கு நிற்கிது. இது எப்படியோ அதே மாதிரி தான். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கூடூர் குட்டிகள் தான். இந்த குட்டிகளை 16,500 வரைக்கும் முடிஞ்சிச்சு. இவங்களும் கொடுத்துட்றேன்னாங்க. அப்புறம் என்னன்னு தெரியல, அவங்க வேணான்ட்டு போயிட்டாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு 16-17 அந்த மாதிரி வரும். ஜோடி வந்து ஒரு 16 ரூபாய்க்கு முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 16,500 வரைக்கும் கேட்டாங்கன்னாங்க, அவங்க வேணான்ட்டு போயிட்டாங்க. 16,500 அந்த மாதிரி முடியும். ఈ కట్ట మీద ఏ రేటు చెప్తున్నావునా? ఇచ్చే పేరా நண்பர்களே 18,000 சொல்கிறாராம். 17 வந்தால் கொடுத்துட்றேன்றாரு. நான் சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி தான் நின்று பேசினா ஒரு 16 ரூபா 16,500 வரைக்கும் முடியலாம். இந்த குட்டிகள் வரைக்கும் 20 ரூபாய்க்கு வந்து, அதாவது ஜோடி 20,000 ரூபாய்க்கு வந்து கேட்டு போயிட்டாங்க. பெரிய சைஸ் குட்டிகள் எல்லாமே கொம்பு வந்த குட்டிகள். ஆனால் தரல அவங்க. 20,500 வரைக்கும் ஏற்கனவே கேட்டாங்க. நம்ம கண் முன்னாடி 20,000த்துக்கு கேட்டாங்க. 20,500க்கு நாங்கள் తరల அப்படின்னாங்க. 21,000த்துக்கு முடியறதுக்கு వాయిపు இருக்குது. ఫ్రెండ్స్, ఈ పిల్లలు 20,000 దాకా అడిగేసిపోయినారు. 20,500కి ముందే అడిగినారు. మేము అప్పుడే ఇవ్వలేదు అనేసి 20,000కి జత ఈయన వేసినారు. పోతే ఒక 1000 రూపాయలు పైన పెడితే 21,000కి అవ్వచ్చు. మన 20,500 అడిగింది కూడా మనం చూడలే కాబట్టి ఇంకొక 500 పెట్టుంటే కూడా అయ్యి ఉండొచ్చు. இதெல்லாமே மீடியம் சைஸ் குட்டிகள். ஒவ்வொரு வாரம் சுத்தமாக வராமல் இருக்கும். இந்த வாரம் வந்திருக்கு. ఎన్ని మీడియం సైజ్ పిల్లలు ఒక వారం రావు. ఈ వారం దండిగా వచ్చున్నాయి. இதுவுமே மீடியம் சைஸ் குட்டிகள் தான். பின்னாடி இருக்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்குது, முன்னாடி இருக்கிறது கொஞ்சம் சின்ன சைஸு. எல்லாம் கலந்த மாதிரி மொத்தமாக பேசுனா 16,500 சொல்கிறாங்க. 16,500ல் எவ்வளோ வந்தால் கொடுப்பீங்கன்னு கேட்டால் 16,000 ఫైనల్గా வந்தால் கொடுப்பேன்றாங்க. ఫ్రెండ్స్, మీడియం సైజ్ పిల్లలు 16,500 చెప్పి ఫైనల్గా 16,000 ఇస్తామంటున్నారు. అది కూడా ఫైనల్ కాదు, నిలిచి మాట్లాడితే వెల తగ్గచ్చు. ముందుండేటి సన్నవి, వెనకాల ఉండేటి కొంచెం పెద్ద సైజు. వెనకాల ఉండేటి 17-18 అయ్యేటివి ఉన్నాయి.
ముందుండేటి 14-15 అయ్యేటి ఉన్నాయి ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி இருக்குது 14-15, பின்னாடி இருக்குது 17-18 அந்த மாதிரி இருக்குது. 20 கிலோ ஆகிற குட்டியுமே இருக்குது இதில். ஆனால் ஜோடி வந்து 16,500 சொல்லி 16 தரேன்றாங்க. அதுவுமே ஃபைனல் கிடையாது, பேசினா விலை குறையும். ఏం చెప్తున్నారు ఇవి? అయ్యా ఇక బేరగోళ్ళు అయితే 22,500 నేను 26,000 చెప్పాను. ఎంతకు అడిగినారంటావా? 22,000కి. ఎన్ని? 45. நம்மள மொத்தம் 45 குட்டி இருக்குது. கொஞ்சம் பெரிய சைஸு. 26,000 சொல்கிறாராம். 22,000 வரைக்கும் கேட்டாங்கன்றாரு. அதை நம்ம பார்க்கல. ஓரளவுக்கு 22, 22,500, 23 அதுக்குள்ளே முடியுது. பெருசு இருக்குன்றாரு. இந்த సైజ్ కూడా இருக்குன்னு వలచుని வந்து కాட்டுறாரு. ఫ్రెండ్స్ని 26,000 చెప్తున్నాడంట. జత 22,000 దాకా అడిగేసినారు. దానికి పైన ఏదన్నా ఉంటే అవుతుంది అంటున్నాడు. పెద్ద సైజు పిల్లలు దండిగా ఉంటాయి దీంట్లో. యావరేజ్గా 25-30 కిలోలు వచ్చే 25-30 వచ్చేటివి ఉన్నాయి. యావరేజ్ మీద ఒక 25 రావచ్చు. 25లోగా వచ్చేటివి ఉన్నాయి. 25, 26, 27 అమరు రావచ్చు. ఏం చెప్తున్నారన్నా? ఇచ్చేపారా? మొత్తం కట్ట ముందు అయితే ఇచ్చేపారా? ఇచ్చేస్తాం. நம்பரில் இது பெரிய சைஸு 30 கிலோவுக்கு மேலே வர்றது. ஜோடி வந்து 30 to 40 வரும். ஆவரேஜாக 35 அந்த மாதிரி வரலாம். 36,000 சொல்லி 34,500க்கு தரேன்றாரு. அது கூட ஃபைனல் கிடையாது. நின்று பேசுனோன்னா 30,000 ரூபாய்க்கு முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பக்ரீத்துக்கெல்லாம் நல்லாவே செட் ஆகும். நெல்லூர் ஜுடிப்பி கூடூர் குட்டிகளில் இந்த மாதிரி பெரிய சைஸ் குட்டிகள் நிறைய வந்துட்டு இருந்தது. இப்போ கொஞ்சம் குறையுது. ఫ్రెండ్స్ ఇవి వచ్చి 30 నుంచి 40లోకి వచ్చేటి 35 కిలో, 36 కిలో. బాగా తూకుదాన్ని 35, 36 అమరు రావచ్చు. ఇంకా 40 కిలో అయ్యేటివి కూడా దీంట్లో. 36,000 చెప్పి 34,500కి ఇచ్చేస్తాను అంటున్నాడు. అది కూడా ఫైనల్ కాదు. నిలిచి మాట్లాడితే 30,000 దాకా ఇవి రావచ్చు. బక్రీద్కి బాగా సెట్ అవుతాయి. நெல்லூர் ஜுடிப்பி கூடூர் பில்லோ. நிறைய பேர் கூடூர் குட்டிகளுக்கும் ஒங்கோல் குட்டிகளும் வித்தியாசம் கேட்குறாங்க. இப்போ இதில் பாருங்கள், இது நெல்லூர் ஜுடிப்பி கூடூர் குட்டிகள். இந்த கால்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கனம் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்கும். அதுவே ஒங்கோல் குட்டிகளில் கலர் வந்து நல்லா உங்களுக்கு இது வெள்ளையாக இருக்கும். அதே மாதிரி அந்த தோரணை கறிப்பிடிப்பாக இருக்கும். இடுப்பு கனம் அதிகமாக இருக்கும். லென்த்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே இடுப்பு கனம் அதிகமாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா லென்த்து கொஞ்சம் கூட இருக்கும், ஆனால் இடுப்பு கனம் கம்மியாக இருக்கும். கொஞ்சம் இது எலும்பு படுற மாதிரி இருக்கும். என்ன தான் நம்ம ஃபீடு கொடுத்தாலும் கொஞ்சம் அப்படி இருக்கும். ஆனால் ஒங்கோல் குட்டிகளில் கறிப்பிடிப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த கால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இது உங்களுக்கு நல்லா தெளிவாக காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் ஒல்லியாக இருக்கும். ஆனால் ஒங்கோல் குட்டிகளில் கால் கனம் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி குட்டிகள்னா அந்த ஒங்கோல் குட்டிகளில் கூட நான் 1-2 குட்டிகள் வந்து அங்கே நிற்கிதானான்னு தெரில. போய் பார்த்துட்டு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். கால் கனம் முடி அதை 2 கால் சேர்ற இடத்துல முன்னங்கள்லாம் கொஞ்சம் அகலம் வரும். இந்த முடி தோரணை அதனால் நல்லா தெரியும். இதில் பார்த்திங்கன்னா அப்படி இருக்காது. கொஞ்சம் ஒல்லியாக இருக்கும். அந்த இடமெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒல்லியாக இருக்கும். కొంచెం ఒంగోలు పిల్లలకి గూడూరు పిల్లలకి వ్యత్యాసం చాలా మంది అడుగుతున్నారు. ఒంగోలు పిల్లల్లో కొంచెం కలర్ బాగా తెల్లగా ఉంటాయి. ఒరిజినల్ ఒంగోలు అయితే మూతి నలుపు ఉంటుంది, కొంచెం తెలుపు బాగుంటాయి. நண்பர்களே, அதே மாதிரி ஒரிஜினல் ஒங்கோல் குட்டிகளில் மூஞ்சி கருப்பு நல்லாயிருக்கும். அந்த முகமே கொஞ்சம் தோரண நல்லாயிருக்கும். கால் கணம் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி వీటిలో కాలు వచ్చి కొంచెం లావు తక్కువగా ఉంటాయి ఈ పిల్లల్లో. మన గూడూరు, నాయుడుపేట, వెంకటగిరి ఈ సైడ్ పిల్లల్లో. అదే ఒంగోలు సైడ్ పిల్లల్లో కాలు కొంచెం లావు ఉంటాయి. அடுத்து ஒங்கோல் குட்டிகளை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இனிமேல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். லைக் பண்ண உடனே ஹைப்புன்னு ஒரு பட்டன் வரும், அதையுமே கிளிக் பண்ணிவிடுங்க.
நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷனை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சுருங்க. உங்களோட வாட்ஸ்அப் గ్రూప్లో యాడ్ பண்ணிடுறேன். అది உங்களுக்கு యూస్ఫుల్గా இருக்கும். ఫ్రెండ్స్, మీరు ఇంతదాకా మన ఛానల్ని సబ్స్క్రైబ్ చేయలేదంటే సబ్స్క్రైబ్ చేసుకోండి. పక్కన ఉండే బెల్ బటన్ని క్లిక్ చేసి ఆల్ ఆప్షన్ ఎనేబుల్ చేసుకోండి. మర్చిపోకుండా లైక్ చేయండి, కామెంట్ చేయండి. లైక్ చేసిందే హైప్ అని ఒక బటన్ వస్తుంది, దాన్ని కూడా క్లిక్ చేసేయండి. உங்கோல் குட்டியில் இது ஹைப்ரிட் குட்டின்னு சொல்லுவோம். ஒரிஜினல் குட்டி இந்த சைஸில் வர்றதில்லை. இந்த கால் கணம் பாருங்கள், பின்னங்காலும் சரி முன்னங்காலும் சரி கால் கனமாக இருக்கும். உங்களுக்கு இந்த கணத்தினால உங்களுக்கு அந்த தோரணை வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இந்த பாருங்கள், இந்த கால் கணம் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஆடிக்கு போத்தேன் அதையும் பட்டுக்கோ. இந்த கால் கணம் பாருங்கள், இது ஒங்கோல் குட்டி. இந்த குட்டிகளில் பார்த்தீங்கன்னா இடுப்பு வந்து நல்லா அகலம் இருக்கும். கொஞ்சம் கனம் கம்மியாக இருந்தாலும் இடுப்பு அகலமாக இருக்கும். உண்மையிலே ஒரிஜினல் ஒங்கோல் குட்டின்னு சொன்ன போனால் இந்த குட்டி தான் சொல்ல முடியும். வண்டியிலுமே இருக்குன்றாரு. இது ஒரிஜினல் ஒங்கோல் குட்டி. இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த குட்டிக்கு இந்த குட்டி வித்தியாசம் பாருங்கள். அந்த சின்ன குட்டிகளில் கால் கனம் பாருங்கள், எந்த அளவுக்கு கால் கனம் இருக்குது. அந்த குட்டியை கம்பேர் பண்ணும்போது கால் எந்த அளவுக்கு கனமாக இருக்குதுன்னு பாருங்கள். இதுதான் ஒரிஜினல் ஒங்கோல் குட்டி. இந்த மூஞ்சி கருப்பெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் నల్లారుకం. ఇదిదా ఒరిజినల్ ఒంగోలు పిల్లలు. ఈ కాళ్ళు చూసినామంటే మనకు తెలుస్తుంది హైట్కి డిఫరెన్స్ చూడండి. ఈ పెద్ద అయినా కూడా ఈ కాళ్ళు లా పెట్టినే ఉంటాయి. இது பெருசானாலுமே இந்த கால் காணம் இப்படி தான் இருக்கும், மூஞ்சி கருப்பு இப்படி தான் இருக்கும். இதான் ஒரிஜினல் ஒங்கோல் குட்டி. இப்போ இதெல்லாம் ஹைப்ரிட் குட்டின்னு சொல்லுவோம். அதுவுமே ஒங்கோல் தான். அதுவுமே கால் காணம் இருக்கும், தெளிவு இருக்கும். இந்த சைஸ் குட்டிகளில் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரிஜினல் ஒங்கோலில் பார்த்தீங்கன்னா பெரிய குட்டிகள் வந்து வர்றதில்லை. அது என்னரே 42 குட்டி இருக்குது. 10,500 கொடுத்துட்றேன்றாரு. 10,500 கொடுக்குறேன்றது ஒரு வேளை நம்ம வீடியோ எடுக்குதுன்றதுனால கூட சொல்லியிருக்கலாம். பாருங்க, 10,500 12,500 சொல்கிறாரு வேலை. 12,500 சொன்னாலுமே அதுவுமே ஃபைனல் கிடையாது. ஒரு 11, 11:30க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது முன்னாடி நிற்கிது பாருங்கள், அது கூட ஒரிஜினல் குட்டிங்க தான். கால் காணெல்லாம் உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது டிஃப்ரெண்ட்டுன்றது இதுதான். 7 மணி ஆகுது, இன்னுமே குட்டிகள் கொஞ்சம் நிற்கிது. இந்த கால் கணம், மூஞ்சி கருப்பு, பியூர் ஒயிட்டு இதெல்லாம் எதில் இருக்குன்னு சொன்னால் இந்த ஒங்கோல் குட்டிகளில் இருக்கும். லென்த்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் இடுப்பு அகலம் வரும். ஸோ அதனால் வெயிட்டு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த வண்டியில் வீடியோ எடுத்தேன். இந்த குட்டிகள் வந்து ஜோடி 21,000 சொல்கிறாங்க వాంగండి. ఫ్రెండ్స్, ఈ పిల్లల్ని జత 21,000 అని తీసినారంట. வேலூர் பக்கத்துலேருந்து வந்து வாங்கியிருக்காங்க. வேலூரா 21 20 21 20 తీసింది. 21 20 చెప్పి 20 21 పిల్లలే అదినా 21 జత 21 కాదు 20 జతలు. రేట్ ఎంత? రేటు 21 தானா? 40 குட்டி 20 ஜோடி, ஒரு ஜோடி 21,000 ரேட்டு. இது எல்லாமே 20 కిలోకి மேலே வரும், ஆவரேஜ் மேலே. ఫ్రెండ్స్, ఈ ఆవరేజ్ ముందు 20 కిలోలకు పైన వస్తాయి. జత 21,000 అని ఎత్తున్నారంట. పిల్లలు బాగున్నాయి. 40 జతలు. వేలూరు. ఏం మీ బాబాయ్ స్పెషల్ చెప్తే తీస్తా. இதுவுமே ஒங்கோல் ஹைப்ரிடு. நம்ம அங்கே பார்த்த குட்டிக்கு இந்த குட்டிக்கு வித்தியாசம் இருக்கும். ஹைட்டு கம்மி இருந்தாலுமே லென்த்து வந்து கொஞ்சம் கம்மி இருந்தாலுமே இடுப்பு அகலம் வந்துடும் ஒங்கோல் குட்டிகளில். அழகு வந்து அதை விட இது கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் சொன்ன மாதிரி கால் கனம் வந்து நல்லாயிருக்கும். அந்த முன்னங்காலே உங்களுக்கு கனம் இருக்கும். இந்த குட்டி பாருங்கள் தெரியும் உங்களுக்கு. మున్నంగాలు வந்து గణం இருக்கும் ఫ్రెండ్స్. ఇది కూడా ఒంగోలు పిల్లలు. ఒంగోలు హైబ్రిడ్, ఒరిజినల్ పిల్లలు కాదు, హైబ్రిడ్ పిల్లలు.
వెయిట్ గెయిన్ అంతా బాగానే వస్తుంది. అయితే ఆ చిన్నపిల్లలు చూసినాం కదా అంత మరి కలరు ఒకే మరి ప్యూర్గా రావు. కాకపోతే ఈ ఒంగోలు హైబ్రిడ్ తెలంగాణ దగ్గర నుంచి తెస్తున్నారు, ఒంగోలు దాటిపోయి తెస్తున్నారు. సో హైబ్రిడ్ కాబట్టి బాగా వెయిట్ గెయిన్ అంతానే వస్తాయి. మనం ఒంగోలు దాటిపోయి తెచ్చేటి హైబ్రిడ్ అంటాం అంతే. ఈ ఒరిజినల్ పిల్లలు కాబట్టి, అదే ఒంగోలు పిల్లలు కాబట్టి కాళ్ళు లావు ఉంటాయి. మనం ముందు చూసిన దానికి వీటికి వ్యత్యాసం అంతే.